studying about the theoretical concept, we should know what is the purpose of this subject. Okay, so ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். ஒன்று என்ன, ஸ்ட்ரென்த்து, இன்னொன்று வந்து ஸ்டெபிலிட்டி. கரெக்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறப்ப இட் ஷுட் ரெசிஸ்ட் ஆல் டைப் ஆஃப் லோட். இப்போ என்னோட கொஸ்டின் என்னென்னா, எல்லா டைம்லேயும் வந்து எர்த்குவேக் லோடோ விண்ட் லோடோ வருதா? ஸோ 90 or 95% of the structure is exposed only to which load? எர்த்குவேக் லோடா? நீங்கள் சொல்கிறது நம்ம டெய்லி எர்த்குவேக். ஓகே, நோ இஷ்யூஸ். You have understood wrongly, no issue. See, எப்பயாவது தானே எர்த்குவேக் வரும். ஓகே, ஸோ தட் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அதுக்கு தான் ஐஎஸ் கோடில் என்ன சொல்லியிருப்பாங்க, 0.9 டெட் லோட் ப்ளஸ் 1.5 விண்ட் லோட் ஆர் எர்த்குவேக் லோட். கரெக்டாக? ஸோ தட் இஸ் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு லோட். பட் நம்ம ஜென்ரலாக டிசைன் பண்ணுறது விண்ட் லோடு. ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா விண்ட் லோட் டிசைன் பண்ணுவோம், டெட் லோட் அண்ட் தென் லைவ் லோட். ஓகே, தட் இஸ் அபவுட் தி ஸ்ட்ரென்த். Now coming to stability, நீங்கள் ஸ்டெபிலிட்டி எப்படி என்ஷூர் பண்ணுறீங்க ஒரு ஸ்ட்ரக்சரில் சொல்லுங்கள் பார்ப்போம். How you are ensuring the secondary criteria for the structure? Very good. So how will you satisfy that stability criteria? Shear force. Shear forceலாம் ஸ்ட்ரென்த்தில் வந்துடும். ஸ்டெபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா டிஃப்ளெக்ஷன். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு எப்படி நான் டிஃப்ளெக்ஷனை கம்மி பண்ணலாம்? இப்போ அந்த பீம் இருக்குது, இந்த பீமுக்கு நான் எப்படி இங்கே டிஃப்ளெக்டே ஆகலை, லென்த்தை குறைக்கணுமா? இல்லை எனக்கு 30 மீட்டர் தான், 30 மீட்டர் வேணாம், ஒரு 10 மீட்டர் டெப்த்தை குறைக்கணுமா? கரெக்ட். அப்போ டெப்த் இன்க்ரீஸ் ஆனால் என்ன இன்க்ரீஸ் ஆகும்? ஸ்டிஃப்னஸ். ஓகே, ஸ்டிஃப்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயமே இன்க்ரீஸ் ஆகுமே, செல்ஃப் வெயிட்டா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா படித்தது இல்லையா? Moment of inertia. See, compare this three shapes, circle, triangle எடுத்துக்கிறேன், ஒரு rectangle எடுத்துக்கிறேன், அப்புறம் ஒரு I section எடுத்துக்கிறேன். ஓகேவா? So I am considering this 4 section. So இந்த 4 செக்ஷனில் எதுக்கு moment of inertia அதிகம்? I section is having more moment of inertia, right? தெரியும்ல அது. ஸோ அதனால தான் கேர்டர்லலாம் எது யூஸ் பண்ணுறாங்க? ரெக்டாங்குலர் பீம் யூஸ் பண்ணுறாங்களா? ஐ செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? த ரீசன் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மோர், ரைட்? ஆமே கரெக்ட். ஸோ அதனால தான் when the load transfer is very heavy, okay, they will use the what? I section. ஸோ அப்போ அந்த ஸ்டெபிலிட்டின்றதை பார்த்துக்கிறது யார்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. தட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ்ன்றது என்னம்மா? வாட் இஸ் ஸ்டிஃப்னஸ்? Load per unit deformation or K is equal to P by delta or M by theta. என்ன explain பண்ணுங்க பாபு. What is this equation? P by delta அப்படின்னா என்ன? M by theta அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு லோட் கொடுத்தேன் அப்படின்னா அது எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது, புரியுதா? இல்லை இப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மொமெண்ட் கொடுத்தேன் அப்படின்னா அது எவ்வளோ ரொட்டேட் ஆகுது, அதுதான் ஸ்டிஃப்னஸ். ரொட்டேஷன் என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம் கரெக்டாக எனக்கு. வாட் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்? ஹவ் வில் யூ டிஃபைன் ரொட்டேஷன்? பீம், ஒரு பீம்னு வைங்களேன், சாதாரண ஒரு பீமுக்கு ரொட்டேஷன்னா அப்படின்னா என்ன? அப்படியே ரொட்டேட் ஆகுமா, சுத்துமா அது? ஓகே, கரெக்டாக இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா லோட் இன். ஓகே லிசன் ஹியர். ஸோ இப்போ ஒரு பீம் இருக்குது, இந்த பீமுக்கு நான் லோட் கொடுக்குறேன். ஸோ லோட் கொடுத்தனா அது என்ன ஆகும்? டிஃப்ளெக்ட் ஆகுமா? இது டிஃப்ளெக்டட் ஷேப், கரெக்டா? ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ளெக்டிங், ரைட்? இப்போ நான் அந்த டிஃப்ளெக்டட் ஷேப்புக்கு டேஞ்சன்ட் வரைய போகிறேன். டேஞ்சன்ட்னா என்ன சொல்லுங்கள்? வாட் யூ மீன் பை டேஞ்சன்ட்? சர்க்கிள்னு இல்லை, a line which touches a curve at only one point. ஸோ ஒரு பாயிண்டில் அந்த கர்வை டச் பண்ணி போச்சுன்னா அதுதானே டேஞ்சன்ட், கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரைய போகிறேன். ஸோ ரொட்டேஷன் இஸ் angle made by the tangent drawn to the deflected shape of the curve. புரியுதா? rotation is angle made by the tangent drawn to the deflected shape of the curve from original CG of the beam. இதான original CG of the beam. ஸோ அந்த tangent வந்து அந்த original CG of beamலேருந்து எவ்வளோ ஆங்கிள் போதோ
deflect ஆகுதோ that is rotation. புரியுதா? This is valid for all these structures. Theta, this is theta. I hope you got this right. புரிஞ்சுதா? Any doubt on this? Yeah. So Ks load per unit deformation. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணுறப்ப நான் நிறையா லோட் கொடுத்தா அது கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆனால் நல்லதா இல்லை அதிக டிஃப்ளெக்ஷன் ஆனால் நல்லதா? யா, இட் ஷுட் டிஃப்ளெக்ட் லெஸ். ஸோ அப்போ நான் ஸ்டிஃப்னஸ் என்ன பண்ணும்? ஐ ஷுட் இன்க்ரீஸ் தி ஸ்டிஃப்னஸ், ரைட்? பிகாஸ் K is inversely proportional to delta, கரெக்டா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா என்ன? இது இது டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதை இன்க்ரீஸ் பண்ணணும், கரெக்டா? ஸோ வி ஷுட் இன்க்ரீஸ் த ஸ்டிஃப்னஸ். ஸ்டிஃப்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? EI படிச்சிருக்கீங்களா? வாட் இஸ் EI? ஃப்ளெக்சரல் ரிஜிடிட்டி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர், யங்ஸ் மாடுலஸ் இன்டூ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரில் EI அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா what is the deflection of simply supported beam subjected to point load at mid span? W? What? First listen to my question, take time then answer. What is the deflection of the simply supported beam subjected to point load at the mid span? W? Whatever it is. Can I write it as x by EI? Leave that factors and numerical. So delta is equal to EI, right? Is inversely proportional to EI, right? Again. So இப்போ நான் அதை இன்க்ரீஸ் பண்ணனா டிஃப்ளெக்ஷன் குறைஞ்சிருமா? வெரி சிம்பிள் கான்செப்ட். Is it clear? Okay sir. See, delta is, again I'll write here. Be careful. Carefully listen here. Delta is equal to x by EI. It may be anything. Don't by heart anything. Something by EI, correct? So then I can say that delta is inversely proportional to EI, correct amma? இப்போ நான் என்ன சொன்னேன்? ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம EI வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னா. ஸோ அப்போ EI இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும் ஸ்ட்ரக்சருக்கு? தட் இஸ் அ லாஜிக். தட் இஸ் ஹவ் வி என்ஷூர் தி ஸ்டெபிலிட்டி. ஓகே, this is about the basic. Now we can go into the subject directly. So this will decrease, then the stability is ensured. Okay, so ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா generally the questions will come from DS and DK. டிஎஸ் அண்ட் டிகேல வந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. ட்ரஸ் கேட்பாங்க. ட்ரஸ் வந்து ஒரு சிம்பிளான ட்ரஸ் தான் இருக்கும், ட்ரையாங்குலர் ட்ரஸ். அப்படி இல்லைனா ஜீரோ ஃபோர்ஸ், ஒரு ட்ரஸ் கொடுத்துட்டு எந்த மெம்பரில் ஜீரோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் பாசிபிள் கேசஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஃபோர்ஸ் மெத்தட். ஸ்ட்ரக்சரே மொத்தம் 2 மெத்தட் தான், ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட், ஒன்று ஃபோர்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இதில் வந்து வரும் ஆர்ச்சஸ் அண்ட் கேபிள்ஸ் வந்து கேட்குறாங்க, ஐஎல்டியில் வந்து கேட்குறாங்க. பட் ஐஎல்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ் கேட்கறது கிடையாது ஏஇயில். பட் இருந்தாலும் சொல்லித்தரேன். They will ask this simply supported beam la absolute maximum bending moment எங்க இருக்கு, இல்ல draw the shear force for simply supported beam for cantilever beam. Indeterminate structure நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏஇல, if I am correct. ILD for indeterminate structure is not in syllabus of AE or even in TRB. It is not there. Proper cantilever க்கு ILD வரைய சொல்லுவாங்க, frame க்கு ILD இருக்கு. For frame, for proper cantilever, for continuous beam the ILD is there. But that is not very complicated, கொஞ்சம் டைம் ஆகும். So that is not for our syllabus. So for while discussing TRB we may see that இப்போதைக்கு தேவையில்லை. ஓகேவா? So now we will discuss everything only in point of TNPC AE and TRB. Okay, so என்ன தேவையோ அது மட்டும் சொல்லி தரேன். Now we can go into the subject. Any doubt in this? என்னமா? Let them comment. What is our listen here? Listen here. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஓகே, யா ஃபைன். See, actually many students will start by hearting the points and formula. அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஞாபகம் வச்சுருப்பீங்க. ஆஃப்டர் 1 month you will, sir what is this topic sir? After 1 year, இல்லை சார் I never studied this in my life. So what I am saying is, நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டும் படிக்கிறப்ப அதை கான்செப்டோட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். இப்போ சொல்ல புரியுதா? இப்போ இதுலேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்களே நான் எடுத்ததுலேருந்து. ஸோ ஆல்வேஸ் நோ தி கான்செப்ட், தென் பை ஹார்ட் தட். நான் பை ஹார்ட் பண்ண வேணான்னு சொல்லலை, ஃபஸ்ட்டு அதில் இருக்க கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
அதுக்கப்புறம் நீங்கள் பை ஹார்ட் பண்ணுங்கள் ரிப்பீட்டட்லி. தென் இட் வில் பி permanently stored in your brain. Brain எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியல, how it works, you know, right? ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு படிக்கிறது டெம்பரரி மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ மறுபடியும் நீங்கள் ரிவைஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும் பிரெயினில். இஃப் யூ ரிவைஸ் சம், ஃபார் எக்ஸாம்பிள் குமுலேட்டிவ்லி, இப்போ ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறீங்க, லெட் அஸ் அஸ்யூம் யூ ஆர் கம்ப்ளீட்டிங் த ஃபஸ்ட் சப்ஜெக்ட், சர்வேயிங் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், அதை படித்து அப்படியே எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் போச்சு. யூ கோ டு செகண்ட் சப்ஜெக்ட், யூ கம்ப்ளீட் த செகண்ட் சப்ஜெக்ட், அகைன் ரிவிஷன், டூ த ரிவிஷன் ஆஃப் 1, go to 3, again revise 1 and 2, 4, 1, 2, 3 இப்படி பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே உங்கள் பிரெயினில் வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். நியூரான் இருக்குல்ல, நியூரலில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தட் வில் பி நெவர் பி ரிமூவ்ட் ஃப்ரம் யுவர் பிரெயின். அந்த கண்டென்ட் வந்து ரிமூவே ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ். ஸோ கைண்ட்லி ரிவைஸ் எவ்ரி திங், மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு த டாபிக். ஸோ வில் ஸ்டார்ட் வித் basic difference of structure and mechanism. Structure na enna, mechanism na enna first உங்களுக்கு தெரியணும். What do you mean by structure? Anyone? Structure na enna சொல்லுங்க பாப்போம். சிம்பிளான லாங்குவேஜில் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சிம்பிளாக சொல்லணும். லோடு, சரி, லோட் கொடுத்தா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது? ரெசிஸ்ட் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ நான் ஸ்ட்ரக்சருக்கு லோட் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன பண்ணும்? ரெசிஸ்ட் பண்ணும். சிம்பிள். அது எப்படி வேணால் ரெசிஸ்ட் பண்ணுறோம். ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ட்விஸ்டிங் மூமெண்ட், ஆர் காம்பினேஷன் ஆஃப் திஸ் ஆக்சியல் ஃபோர்ஸ், ஆக்சியல் கம்ப்ரெஷன், தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். பட் ஸ்ட்ரக்சர்னா என்ன பண்ணும்? நான் லோட் கொடுத்தேன் அப்படின்னா அது ரெசிஸ்ட் பண்ணும். இதே மெக்கானிசம்னா என்ன? வாட் இஸ் மெக்கானிசம்? ரெசிஸ்ட் பண்ணாது. ஏன்னா ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். பிளாஸ்டிக் ஹிஞ்ச் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாஸ்டிக் அனலிஸ்டில் படிச்சிருக்கீங்களா? இது வந்து வர்ச்சுவல் ஹிஞ்ச். இது வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. வர்ச்சுவல் அப்படின்னா என்ன? சம்திங் விச் வி கான் சி பை அவர் நேக்கட் ஐ. இந்த நெட்வொர்க்லாம் வருது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? அந்த தட் இஸ் அகைன் விஷுவல், நாட் விஷுவல், ரைட்? ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெக்கானிசம். மெக்கானிசமில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஹிஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஹிஞ்ச் ஃபார்ம் ஆகிறதுனால நான் லோட் கொடுத்தேன் அப்படின்னா this won't resist my load. Okay, that makes the difference between structure and mechanism, right? Now we'll move to static indeterminacy. So what is static indeterminacy of structure? DS. Static indeterminacy அப்படினா என்ன சொல்லுங்க போ. What do you mean by static indeterminacy? Any idea? Okay. இப்போ நான் இந்த பீம் டிசைன் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க எல்லா ஃபோர்ஸும் எனக்கு தெரிஞ்சாதானே நான் டிசைன் பண்ண முடியும். Okay, so let us assume some case இது simply supported beam ஆ? Simply supported ஆ? அப்படியா? இங்கே பாருங்க, எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் ஹிஞ்ச்டு சப்போர்ட்டில்? how many reaction will develop in hinged support? 2 per support. மொத்தமாக 4 ரியாக்ஷன் டெவலப் ஆகுதா? அப்போ அது சிம்பிளி சப்போர்ட்டடா? திஸ் இஸ் நாட் சிம்பிளி சப்போர்ட்டட். திஸ் இஸ் சிம்பிளி சப்போர்ட். ஐ வில் ட்ரா திஸ். இது சிம்பிளி சப்போர்ட்டடா? யா. இது ஏன் சிம்பிளி சப்போர்ட்டட் இல்லை அப்படின்னா, இது மாதிரி நான் ஒரு பீம் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து எக்ஸ் டைரக்ஷனில், இப்போ இந்த பீமை கொண்டு போய் நான் ஒரு இதில் வைக்கிறேன்னு வைங்களேன். ஸோ 2 எக்ஸ் டைரக்ஷன்லையும் அதோட மூவ்மெண்ட்டை நான் ப்ரிவெண்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். கரெக்டாக? இன்ட்ரடக்ஷன் கிளாஸே சொல்லி கொடுத்தது. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது? தட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு அல்டர்னேட் ஹீட்டிங் அண்ட் கூலிங். கரெக்டாக? இப்போ மதியம் 12 மணிக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், நைட்டு 12 மணிக்கு டெம்பரேச்சர் குறையுது. அப்போ என்ன ஆகும்? தெர்மல் ஸ்ட்ரெஸ் வருமா? ஸோ அந்த தெர்மல் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த ஹிஞ்சை தூக்கிட்டு இங்கே ரோலர் வைப்பேன். ரோலர் வச்சேன் அப்படின்னா அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும், மறுபடியும் அதே இடத்துக்கு திரும்ப வரும். புரியுதா? இட் கேன் எக்ஸ்பேண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஸோ தட் தெர்மல் ஸ்ட்ரெஸ் நான் டிசைன் பண்ணவே தேவையில்லை. எதுக்கு தலைவலி? I can provide this and make the problem very simple. I hope you got this right. So now coming to this, so number of unknown is 4. கரெக்டா? இப்போ மேத்தமெட்டிக்கலாக 4 unknown வேணும் அப்படின்னா 4 unknown சால்வ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் தேவை? பட் ஆனால் 4 கிடையாது, நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன் தான் இருக்குது. என்ன? சமேஷன் V0, சமேஷன் H0. இதெல்லாம் ஏன் 0ன்னு நம்ம இன்ஸ்டியூட் பண்ணோம்? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். Why this should be 0? அதுதான் ஏன். ஆமாம். இப்போ அங்கே இருக்க எல்லா ஃபோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக எந்த ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகக்கூடாது. அப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஸ்ட்ரக்சரை லேட்டரலாக டிஸ்பிளேஸ் பண்ணலாம். ஹரிசாண்டல் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அன்பேலன்ஸ்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஸ்ட்ரக்சரல் எக்ஸ் டைரக்ஷனில் வெளில தள்ளும். இல்லை வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இட் மே டிஸ்பிளேஸ் த ஸ்ட்ரக்சர் இன் ஒய் டைரக்ஷன்.
இல்லை ட்விஸ்டிங் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரக்சரை ஆங்குலர் டிஸ்டார்ஷன் பண்ணலாம். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ வி ஷுட் என்ஷூர் தட் த சமேஷன் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் இன் எனி ஸ்ட்ரக்சர் ஷுட் பி 0, ரைட்? ஸோ திஸ் இஸ் law of static equilibrium. So coming to ds, so what is ds? ds is equal to number of unknown minus number of equilibrium equation. So how many unknown here? 4. How many equation? 3. So 4 minus 3, that is equal to 1. So degree of static indeterminacy for this beam is 1. புரிஞ்சுதா? I hope you got this. Shall we move to next concept? புரிஞ்சுதா உங்களுக்கு? Actually இந்த ரோலர் எப்படி சார் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க, இல்ல ரோலர் எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னு? Yeah, some movement will, like practically we are asking inside. Actually இப்ப எல்லா பில்டிங்ஸ் எங்க பார்த்தாலும் some gap will be there. அந்த bridge மேலே போகிறப்ப ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே ஓகே okay, maybe some gap they may give. See, this is thermal stress will be predominant only when the length is more. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. What is thermal stress? Can you say me the expression for thermal stress? E alpha del T. So delta L by L, where is it? Left hand side, right? See, only when the length of the structure is very high, in that case only the thermal stress will be predominant. Are you getting my point? So இப்போ லென்த் கம்மியாக இருக்க இடத்துல நம்ம தெர்மல் ஸ்ட்ரெஸ் டிசைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Are you getting my point? So maybe they may give some gap. ஆனால் அந்த மாதிரி ரோலர் சப்போர்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரக்சர் அந்த சப்போர்ட் வந்து மூவ் ஆகணும், அவ்வளோதான். கொஞ்சம் கேப் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், மூவ் ஆக முடியல. ரோலர்னால் அந்த இடத்துல நம்ம போய் வீல்லாம் வைக்க முடியாது. Are you getting my point? வீல் வைக்க முடியாது, பட் we can allow some movement in that support. இப்போ கொடுக்குற அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் படிச்சிருப்பீங்களா, எக்ஸ்பேன்ஷன் கேப், something, some gap we may provide such that it is expanded or contracted. Okay, is it clear? So any doubts in this? Yeah, doubt இருக்கா? வேற ஏதாவது டவுட்? அதே girderல இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் ஒரு girder எடுத்துக்கிறோம் சார். ஒரு girderல ரெண்டு பில்லர் இருக்கு. அப்ப ஒரு girder-ஆ வைப்பாங்க. Okay. ஒரு சைடு வந்து இன்ஜின், இன்னொரு சைடு ரோலர் அப்படினா மணி ரோலர் அப்புறம் full of fixed தான் இருக்கும். It will be indeterminate. Yes, I will first thank you for recollecting that point. See, before going into this, which is advantages, indeterminate structure or determinate structure? எது advantage? Determinate or indeterminate? indeterminate. ஏன் indeterminate? எனக்கு ஈக்குவேஷனே தெரியாது, எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இருக்கு. டிட்டர்மினேட்னா எனக்கு எல்லாத்தையுமே நான் 3 ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அப்புறம் எப்படி அட்வான்டேஜ்னு சொல்கிறீங்க? அது எக்கனாமிக்கல். எது எக்கனாமிக்கல்? அது எப்படி நீங்களே சொல்லுவீங்க எக்கனாமிக்கல்னு? See, listen here. I'll explain you this. See, இந்த girderலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எதுவுமே ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினேட்டாக இருக்காது. ஆக்சுவலாக everything will be fixed or continuous. Now I'll explain why. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஒன்று வரைகிறேன். இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு பீம் வரைகிறேன். ஃபிக்ஸ்டு பீம் தெரியும்ல, you know fixed beam, right? So fixed at both ends. See, I am applying UDL to this load, UDL to this beam. UDL என்ன? Uniformly distributed load. So இந்த ஸ்பேன் ஃபுல்லாக லோட் ஆக்ட் ஆகும், கரெக்டா? அதுதான் UDL. ஸோ இதே UDL நான் ஃபிக்ஸ்டு பீமுக்கு கொடுக்குறேன். Can you say me what will happen? Deflection pixel ல கம்மியா இருக்கும். What is the reason? Because ரெண்டு பக்கமே வந்து எண்ட்ல வந்து சப்போர்ட் ரொட்டேஷன் அலோ பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ரொட்டேஷன் அலோ பண்ணாது. Why? Rigidly fixed moment வந்து ஆக்ட் ஆகுது சார். இல்ல Very good. ரெசிஸ்ட் பண்ணும். Yes, listen here. See, if so here what will happen is, இது deflect ஆகுமா? Correct? So this will also be deflecting. Now here theta will be there, right? But இங்க theta இருக்குமா? இங்க tangent வரீங்க. Draw the tangent here. What is the angle made? 0, right? So the theta is 0, correct? இப்போ this is support A, this is support A dash. இந்த இடத்துல ஹிஞ்ச்டு சப்போர்ட்ல மொமெண்ட் டெவலப் ஆகுமா? ஹிஞ்ச்டு சப்போர்ட்ல மொமெண்ட் டெவலப் ஆகுமான்னு கேட்குறேன். நோ, ரைட்? ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ல மொமெண்ட் டெவலப் ஆகுமா? யா, மொமெண்ட் வில் பி டெவலப்பிங் இன்
fixed support. Just imagine a simply supported beam with two moments acting at the end of the simply supported beam. நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இப்போ அதே ரெண்டு மொமெண்ட்டை நான் எக்ஸ்டர்னலாக கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தனா டிஃப்ளெக்ஷன் குறையுமா? டிஃப்ளெக்ஷன் குறையுமா? அந்த மொமெண்ட் வந்து இந்த டிஃப்ளெக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுமா? ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? தட் இஸ் தி ஐடியலைஸ்டு கேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு பீம். ஃபிக்ஸ்டு பீமில் டிஃப்ளெக்ஷன் எப்படி குறையுது? தட் ஹாகிங் மொமெண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் தி ஃபிக்ஸ்டு சப்போர்ட் will reduce the deflection. So that is the advantage of indeterminate structure. Indeterminate structure க்கு தான் strength அதிகம். ஸோ அதனால் கேர்டரில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்காது. either it will be fixed or continuous. ஸோ எக்ஸ்ட்ரீம் எண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக எடுத்துப்போம், நடுவில் இருக்கிறது எல்லாமே கண்டினியூஸ்னு எடுத்துப்போம். புரிஞ்சுதா? I hope you got this right. Yeah, fine. Shall we proceed to next concept? ஓகே, இப்போ ஒரு சப்போர்ட்டை சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஹிஞ்சிடு சப்போர்ட். ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும் சீக்கிரம் சொல்லுங்கள். 2, ரைட்? ஸோ 1 vertical reaction and 1 horizontal reaction. So this is hinged support. In case of roller support, how many reaction will develop? ஏமா horizontal reaction develop ஆகாது? ஆமாம், அது மூவ் ஆகுதுல்ல. இஃப் இட் இஸ் ஃப்ரீ டு மூவ், வாட் வில் ஹேப்பன்? அது ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆச்சு அப்படின்னா ரியாக்ஷன் டெவலப் ஆகாதுல்ல. இங்கே வந்து இட் இஸ் நாட் ஃப்ரீ டு மூவ். ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ தட் இஸ் வை த ரியாக்ஷன் இஸ் டெவலப் ஆஸ் பர் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. கரெக்டாக? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இங்கே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குமா? ஸோ திஸ் இஸ் ஃபார் ரோலர் சப்போர்ட். நவ் கம்மிங் டு ஃப்ரீ சப்போர்ட். ஸோ ஃப்ரீ சப்போர்ட்டில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஃப்ரீ சப்போர்ட்டில் என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஏன் ஆகாது? இந்த சப்போர்ட் வந்து எக்ஸ்லேயும் மூவ் ஆகலாம், ஃப்ரீயாக ஒய்லேயும் மூவ் ஆகலாம், ரொட்டேட்டும் ஆகலாம். அதை யாருமே பிடிச்சி வைக்கல, ரெஸ்ட்ரெயின் பண்ணலை. புரியுதா? ஸோ அப்போ ரியாக்ஷன் டெவலப் ஆகுமா? ஆகாது. ஸோ த ரியாக்ஷன் டெவலப்ட் இன் திஸ் கேஸ் இஸ் 0. நவ் கம்மிங் டு ஹாரிசான்டல் ஷியர் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் பார்க்கலாம். ஸோ இது வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லிஃப்ட்டுக்கு பேக் சைடு இருக்கும், லிஃப்ட் இருக்குல்ல, லிஃப்ட்டுக்கு பேக் சைடு ரோல் ஆகுதா? அங்கே ரோலர் வச்சுருப்பாங்க. புரியுதா? தட் இஸ் வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் சப்போர்ட். அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருக்கும், இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரி, எல்லா இடத்துலையுமே இந்த வெர்டிக்கல் ஷியர் ரிலீஸ் இருக்கும். கேன் யூ சேமி? இங்கே 2 டைரக்ஷன் இருக்குது. இது வந்து எக்ஸு, இது ஒய். எந்த டைரக்ஷனில் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், எந்த டைரக்ஷனில் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது? ஃபிகரை பாருங்க. வெரி குட். ஸோ த ரியாக்ஷன் வில் டெவலப் இன், it will not develop in because it is free to move in. Yeah, so the reaction will develop here and additionally one moment will develop. Are you getting my point? So எத்தனை number of unknown for vertical shear release? 2. so இதே தான் horizontal shear release. இதேவே நான் உல்டாவா வரையணும், அவ்வளவுதான். See, I should draw like this. Okay, so இப்போ reaction எந்த இதில் டெவலப் ஆகும்? எக்ஸ்லையா? X-la? So it will develop in y direction and moment will develop. Okay ba? So this support is vertical. உங்களுக்கு புரிஞ்சுதா? You got this? Vertical shear release and this is horizontal shear release. Can you quickly make note of this? A rough sketch and இங்கே 2, இங்கே 1, இங்கே 0, here 2, here 2. This is horizontal shear release.
Is it done? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ரேஸ் பண்ணிடுவா. ஓகே, ரெடி ஸ்டார்ட். சி, ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் ஃப்ரேம் இருக்குது. ஒன்று வந்து ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம், இன்னொன்று வந்து பின் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம். ஸோ ஒன் இஸ் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம், and pin jointed so என்ன டிஃபரன்ஸ் மா? ரிஜிட் ஜாயிண்டட்னா என்ன, பின் ஜாயிண்டட்னா என்ன? ஓகே, அப்போ பின் ஜாயிண்டட்னா என்னம்மா? எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பின் ஜாயிண்டட் ஃப்ரேம், பின் ஜாயிண்டட் ஃப்ரேம்க்கு என்ன வரும்? அப்படியா? அப்போ ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்க்கு? ஓ ஓகே. அப்படியா? நோ இஷ்யூஸ். லிசனியா, சி ரிஜிட் ஜாயிண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லித்தரேன். ரிஜிட் அப்படின்னா என்ன? ஒரு ரிஜிட் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா, ஆமாம், இப்போ இதுக்கு நான் லோட் கொடுக்குறேன் அப்படின்னா அது டிஃப்ளெக்ட் இப்படி மடியாது, இப்படி தான் கீழே போகும். புரியுதா? அதுதான் ரிஜிட் மெட்டீரியலுக்கான டெஃபினிஷன். இப்போ ரிஜிட் மெட்டீரியல் இருக்குன்னு வைங்களேன், இதான் ரிஜிட் மெட்டீரியல் அப்படின்னா, இதுக்கு நான் லோட் கொடுக்குறேன் அப்படின்னா இது மொத்தமாக தான் கீழே போகும், இப்படி இப்படி வளையாது. நான் சொல்கிறது புரியுதா? தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரிஜிட் மெட்டீரியல். இப்போ ரிஜிட் ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃப்ரேமே நான் எடுத்துக்கிறேனே, இந்த காலம், இது ஒரு ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம் XYல. ஸோ இந்த ஃப்ரேமை நான் எடுத்துக்கிறேன், ஒரு காலம், 2 காலம், ஒரு பீம், கரெக்டாக? இப்போ ரிஜிட் ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த ஜாயிண்டில் இருக்க மெம்பர்ஸ் என்ன ஆங்கிள்மா இருக்குது? இப்போ நான் லோட் தரேன், லோட் கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்வே ஆகுமா? ஸ்வேனா என்ன? ஆமாம், விண்ட் ஃபோர்ஸ் வந்து ஒரு சைடில் ஆக்ட் ஆகும். அந்த விண்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இந்த சைடில் ஃபோர்ஸே கிடையாது. இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? அந்த ஸ்ட்ரக்சரை வந்து லேட்டரலாக டிஸ்பிளேஸ் பண்ணும் அந்த சைடில், கரெக்டாக? தட் இஸ் ஸ்வே ஆர் சைட் வே மூமெண்ட். ஸோ அப்போ இந்த ஃப்ரேம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்வே ஆகும், கரெக்டாக? சீல் ஸ்டடி இன் MDM. ஓகே, ஏகே கரெக்டாக? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த காலமுக்கும் இந்த பீமுக்கான ஆங்கிள் இருக்குல்ல, அது எப்போதுமே மாறவே மாறாது, 90 டிகிரி தான் இருக்கும். புரியுதா? பிஃபோர் அப்ளைங் லோட் and after applying load and after swaying also, the angle between the members joined at the junction, அதாவது இப்படி ஜாயின் ஆகுது அப்படின்னா இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதான் காலம், இதான் பீம் அப்படின்னா, இனிஷியலாக 90 டிகிரி இருக்குது அப்படின்னா, இது ஸ்வே ஆனாலுமே இது இந்த ஆங்கிள் என்ன ஆகாது? தட் இஸ் த மீனிங் ஆஃப் ரிஜிட் ஜாயிண்ட். இதில் தான் பீம், ஃப்ரேம் எல்லாமே இதில் தான் வரும். எனி டைப் of beam and all types of frame will come under rigid jointed plane frame. Now அப்போ pin jointed plane frame na என்ன? Anyone? Truss. That is a truss. Truss தான் pin jointed சொல்லுவேன். Truss பார்த்துருக்கீங்களா? அந்த கிண்டியில் இருக்குது பாருங்க, பெரிய ட்ரஸ், பெரிய பிரிட்ஜ் இருக்கா? கிண்டி மெட்ரோ டாப்பில். யா. So can you say me the load transfer in case of rigid jointed plane frame and pin jointed plane frame? இப்போ நான் ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம்க்கு லோட் கொடுக்குறேன் அப்படின்னா, இது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி லோட் எடுத்துக்கும்? இதே ட்ரஸ்க்கு லோட் கொடுக்குறேன் அப்படின்னா ட்ரஸ் எப்படி லோட் எடுத்துக்கும்? வாட் இஸ் த லோட் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்? இல்லை, நான் என்னன்னு கேட்குறேன், ஷியர் ஃபோர்ஸா, பெண்டிங் மூமெண்ட்டா, ட்விஸ்டிங் மூமெண்ட்டா, அப்படி கேட்குறேன். அப்படியா? சரி, நீங்கள் எப்படியும் அனாலிஸ்ட் எக்ஸாமில் அந்த கண்டிப்பாக அந்த இது ட்ரஸ் போட்டிருப்பீங்க, டேபுலேஷன் போட்டு.
அதை கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் 2 டேப்லேஷன் போட்டு என்ன சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்லாம் கண்டுபிடிச்சிங்களா? ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சியல் டென்ஷன் ஆக்சியல் கம்ப்ரெஷன் மட்டும் தானே போட்டிங்க. அப்போ என்ன மட்டும் தான் ஆக்ட் ஆகும் ட்ரஸ்ட்டில்? யா சி இஃப் இட் இஸ் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம், அதில் இருக்க மெம்பரை நான் தனியாக எடுத்து அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒன்று அதில் வந்து டென்ஷன் இருக்கும், அப்படி இல்லைனா கம்ப்ரெஷன் இருக்கும். அதை தான் நம்ம ஸ்டீலில் டிசைன் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? டென்ஷன் மெம்பர், ஈல்டிங் க்ரைட்டீரியா, ரப்சர் க்ரைட்டீரியா. டென்ஷன் மெம்பருக்கு, கம்ப்ரெஷன் மெம்பருக்கு ரேடியஸ் ஆஃப் கரியேஷன் அதிகமாக இருக்கணும். புரியுதா? ஸோ இதெல்லாம் ஸ்டீல், திஸ் இஸ் கனெக்டட் டு ஸ்டீல். அது என்ன மெம்பர்னு ஐடென்டிஃபை பண்ணி ஆப்வியஸாக இங்கே தான் போகுது. தட் வில் கோ டு steel structure, but that design is not for our AE. Okay, so leave that. So pin jointed frame na adu eppadi mattum dhaan load transfer pannum, either by axial compression or by axial tension. Rende force transfer dhaan. Okay va? In case of rigid jointed plane frame, shear force, bending moment, twisting moment, axial compression, axial tension ellame enga varum? Rigid jointed plane frame la varum. edula varadhu? ரெண்டே ஃபோர்ஸ் தான் வரும். ஒன்று ஆக்சியல் கம்ப்ரெஷன், ஆக்சியல் டென்ஷன். புரிஞ்சுதா? ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ். உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? டோன்ட் நீட் டு காப்பி திஸ். ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நீங்கள் 2 பேரும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாங்க. அந்த கிளாஸில் பார்க்கலாம். நீங்களுமா? ஓகே ஃபைன். சி ஆக்சுவலாக உங்கள் புக்கில் ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு தான் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. பட் அந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறப்ப அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாதீங்க. ஸோ டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு, ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ ஹவு டு கால்குலேட் டிஎஸ்எஸ்? டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்சி ப்ளஸ் டிஎஸ்ஐ மைனஸ் ரிலீஸ். ஸோ ரிஜிட் ஜாயிண்டட் பிளேன் ஃப்ரேம், அதாவது பீம் ஃப்ரேம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த கான்செப்ட் தான் போக போகிறோம். டிஎஸ்சி ப்ளஸ் டிஎஸ்ஐ மைனஸ் ஆர். இதில் டிஎஸ்சின்றது தான் நீங்கள் சொன்னது. டிஎஸ்சி இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ஆஃப் எனி ஸ்ட்ரக்சர் இஸ் given by number of unknown minus number of equilibrium equation. ஸோ ஒரு பிளேன் ஃப்ரேம்க்கு எத்தனை ஈக்குவேஷன் பாசிபிள்? ஒரு பிளேன் ஃப்ரேம் இருக்குது, எத்தனை ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குது? யா 3 ஈக்குவேஷன். ஓகே, number of equation is 3 for plane frame. ஒரு ஸ்பேஸ் ஃப்ரேம்க்கு எத்தனை ஈக்குவேஷன் பாசிபிள்? 6. இதில் இருக்க ஒவ்வொரு விஷயமும் டபுள் ஆகும், அதுதான் ஸ்பேஸ் ஃப்ரேம் இன்ட்டு 2. ஓகேவா? ஸ்பேஸ் ஃப்ரேம் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் ஃபார் ஸ்பேஸ் ஃப்ரேம் இஸ் 6. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ஃப்ரேம். பீம்க்கு எத்தனை ஈக்குவேஷன் இருக்கும்? ஃபார் பீம் இட் இஸ் 3. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஃபார், அகைன் திஸ் இஸ் ஃபார் பீம். ஸோ நீங்கள் சொன்னது வெறும் எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி மட்டும்தான். தட் இஸ் நம்பர் ஆஃப் அன்னோன் மைனஸ் நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். இப்போ இதில் இன்னும் ரெண்டு இருக்குது கரெக்டாக. ஒன்று வந்து டிஎஸ்ஐ, இன்னொன்று வந்து ரிலீஸ். டிஎஸ்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. வாட் இஸ் தட்? இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி. இது எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு க்ளோஸ்டு பாக்ஸோ இல்லை க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரோ இருக்குது அப்படின்னா அந்த கேஸில் இந்த டிஎஸ்ஐன்ற விஷயம் ஆட் ஆகும். அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு ஃப்ரேம் இருக்குன்னு வைங்களேன். இது ஒரு ஃப்ரேம். ஓகேவா? இந்த ஃப்ரேமில் க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கா? க்ளோஸ் ஆகிருக்கா? எத்தனை க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். 6 இருக்கா? ஸோ 1 2 3 4 5 6. இந்த மாதிரி க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் என்ன டெவலப் ஆகும்? டிஎஸ்ஐ டெவலப் ஆகும். இப்போ இந்த ஒரு க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சரை நான் பிரித்து எடுக்கிறேன், தனியாக கட் பண்ணி தனியாக எடுக்கிறேன். இதை கட் பண்ணி தனியாக எடுத்து இதில் கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 3 forces will be released. How many forces will be released? 3 forces will be released per closed box. ஒரு closed boxலேருந்து 3 force release ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் வை DSI is equal to 3 into C. What is that? 3 into C for plane frame.
இப்போ கேன் யூ ஆன்சர் மீ, பீமில் வந்து டிஎஸ்ஐ இருக்குமா? பீமில் வந்து இன்டர்னல் ஸ்டாட்டிக் இன்டர்டெர்மினசி இருக்குமா? ஏன் இருக்காது? ஆமாம், பீம் வந்து க்ளோஸ் பண்ண முடியுமா? That is always a open structure. Are you getting my point? Beam வந்து க்ளோஸ் பண்ணவே முடியாது. That is not at all possible. So this DSI value is always 0 for beam. Are you getting my point? இது வந்து எதுக்கு மட்டும் தான் இருக்கும்? ஃப்ரேம், பிளேன் ஃப்ரேம்க்கு மட்டும் தான் இருக்கும். அதுவும் எப்போ? Only when that is a closed box. Are you getting my point? So DSI is 3C for plane frame and DSI is 6C for, can you say me? 6C for space frame. So space frameலேருந்து ஒரு பாக்ஸை கட் பண்ண அப்படின்னா எனக்கு 6 ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ 6C ஃபார் ஸ்பேஸ் ஃப்ரேம். நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸ் இந்த இடத்துல வந்து எத்தனை இருக்குது? 6. புரியுதா? ஸோ நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு பாக்ஸ் இன் திஸ் கேஸ் இஸ் 6. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் டிஎஸ்ஐ. கேன் யூ டேக் டவுன் திஸ்? இது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் யூன்றது என்ன? அன்னோன். ஈன்றது என்ன? Yeah, equilibrium equation. See, make note of this: 3 for plane frame and 6 for space frame. Quickly copy this. சார்ஜ் வரல. Is it done? Erase பண்றவா? Isn't it?
ஸோ அந்த எக்ஸ்பிரஷனில் நான் 3 எழுதியிருந்தேன் கரெக்டாக. டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎஸ்சி ப்ளஸ் டிஎஸ்ஐ மைனஸ் ஆர். இப்போ இது ரெண்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இன்னும் ரிலீஸ் சொல்லி தரல. ரிலீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரக்சரில் ஒரு சில இடத்துல வந்து இன்டர்னல் ஹிஞ்சு வச்சுருப்பான். இன்டர்னல் ஹிஞ்சுனா பீம் ரன் ஆகிறப்ப நடுவில் இன்டர்னல் ஹிஞ்ச் இருக்கும். இன்டர்னல் ஹிஞ்ச் அப்படின்னா எப்படி விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பீம் இருக்குது, 2 பீம் இருக்குன்னு வைங்களேன். ஒரு பீமையே ஃபுல்லாக நான் பாதியாக கட் பண்ணி இப்படி செக்மெண்ட் பண்ணுறேன், இந்த பீமை இப்படி செக்மெண்ட் பண்ணுறேன். விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ஐ செக்மெண்டட் த பீம். இன்டர்னல் ஹிஞ்ச் இஸ் நத்திங் பட் பீம் கெப்ட் ஓவர் another பீம். இல்லை ஒரே பீமில் நான் பாதியாக ஃப்ராக்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படி சேர்த்து வச்சேன்னா அதுதான் தட் இஸ் இன்டர்னல் ஹிஞ்ச். இந்த பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்ட்ரக்சர் ரன் ஆகிறப்ப there will be a black dot running in between the structure. ஸோ இப்படி தான் இருக்கும், அது ஒன்று மேலே ஒன்று வைக்கிறது. ஐ ஹோப் யூ காட் திஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ இன்டர்னல் ஹிஞ்சில் எத்தனை ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ இன்டர்னல் ஹிஞ்சை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே எனக்கு ஒரு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்போ அப்படின்னா 2 மெம்பர் ஜாயின் ஆகிறப்ப. ஓகே, ஸோ how we will calculate release for internal hinges? n minus 1. என்னன்றது என்ன சொல்ல முடியுமா? n is number of members join meeting at the internal hinge. ஸோ இந்த இடத்துல எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது இன்டர்னல் ஹிஞ்சில்? 2 மெம்பர் ஜாயின் ஆகுதா? ஸோ the release in this case is 2 minus 1, that is equal to 1. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ now I will draw a structure. Can you say me the release for this? எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது சொல்லுங்க. So 1 2 3 4 5 6 7 8. The number of release is equal to n minus 1, that is equal to 8 minus 1, that is equal to 7. புரியுதா? ஸோ அந்த ஹிஞ்சை சுற்றி எத்தனை மெம்பர் நீங்கள் ஜாயின் ஆகுதுன்னு பார்க்கணும். Okay, that particular number of member minus 1. So that is the release in case of internal hinge, right? Take down this releases n minus 1 for internal hinge. For internal hinge releases n minus 1. Where n is number of members, right, I will say release is equal to n minus 1 for internal hinge. Internal hinge. Where n is number of members joined at internal hinge. n is number of members joined at internal hinge. Is it done? ஏக்கும் சரி டிஆர்பிக்கும் சரி இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நோ நீட் டு டேக் ரிஸ்க். வில் சி த அதர் டைப் ஆஃப் ரிலீசஸ் ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரிலீசஸ் லிங்க். இப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் போயிட்டுருக்கோம், நடுவில் இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டர்னல் ஹிஞ்ச் இருந்தது அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் லிங்க். இந்த லிங்க் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா, இது வந்து இன்டர்னல் ஹிஞ்ச் மாதிரி. இன்டர்னல் ஹிஞ்ச்னா என்ன அப்படின்னா, இதுதான் இன்டர்னல் ஹிஞ்ச், நேச்சுரல் இன்டர்னல் ஹிஞ்ச். இன்டர்னல் ஹிஞ்ச்னா என்ன? இப்படி லோட் கொடுக்குற என்ன ஆகுது? ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் கொடுங்க, என்ன ஆகுது? ரெசிஸ்ட் பண்ணுதா? இஸ் இட் ரெசிஸ்டிங்? நோ, ரைட்? மொமெண்ட் கொடுங்க, ரெசிஸ்ட் பண்ணுமா? தட் இஸ் லிங்க். கெட்டிங் மை பாயிண்ட்? ஆனால் 2 ஹிஞ்ச் இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல சமேஷன் m0 அண்ட் சமேஷன் h0 2 ஈக்குவேஷன் ஆட் ஆகும். புரியுதா? 2 ஈக்குவேஷன் ஆட் ஆச்சு அப்படின்னா 2 அன்னோன் நான் கண்டுபிடிச்சிடலாமா எக்ஸ்ட்ராவா? தென் வாட் இஸ் ரிலீஸ் ஃபார் லிங்க்? 2 அன்னோன் கண்டுபிடிச்சா ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு 2.
That is the concept. புரிஞ்சுதா? ஸோ ரிலீஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பர் லிங்க். இதே ஒரு ஸ்ட்ரக்சரில் 3 லிங்க் இருந்தது அப்படின்னா வாட் இஸ் த ரிலீஸ்? 10 லிங்க் இருந்ததுன்னா 20. Is it clear? So the number of force released per link is 2. Okay, take down this. So release is equal to 2. புரிஞ்சுதாமா? Take down this. இப்போ இந்த லிங்க் இருக்குன்னு வைங்களேன், லிங்க் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஹாரிசான்டல் ஃபோர்ஸையும் ரெசிஸ்ட் பண்ணாது, மொமெண்ட்டையும் ரெசிஸ்ட் பண்ணாது. ஸோ அப்போ அந்த 2 ஈக்குவேஷனை வச்சு இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு ஒரு அன்னோன் கண்டுபிடிச்சிடலாமா? அப்புறம் இந்த ஈக்குவேஷன் வச்சு இன்னொரு அன்னோன் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அப்போ அந்த லிங்க்ல எத்தனை அன்னோன் நான் கண்டுபிடிக்கலாம்? அதனால தான் ரிலீஸ் வந்து 2. ஓகே, ரிலீஸ் இஸ் 2 பர் லிங்க். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கொடுப்பா, போடுறீங்களா? யா, இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் தரேன். மேக் இட் ஃபாஸ்டர். ரேஸ் பண்ணிடவா? பிஎஸ்டிஎம் யாராவது இருக்கீங்களா? பிஎஸ்டிஎம் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டேன். பிஎஸ்டிஎம்மா? ஓகே, ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டிகிரி. ஓகே, for you the competition is very low. The காம்படிஷனே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா பிஎஸ்டிஎம் வந்து முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா டிகிரி மட்டும் படிச்சிருந்தா பிஎஸ்டிஎம் கொடுத்துருந்தான். ஆனால் இப்போ 1 இயர்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா புதுசாக ஒரு ஜிஓ வந்திருக்கு. என்ன ஜிஓனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரைக்கும் படிக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று 12th வரைக்கும் படிச்சிருப்பான், இல்லை டிகிரி படிச்சிருப்பான். ஸோ yeah, now if you write definitely will clear. That is the advantage of PSTM. Okay, fine. Any reservation, work hard. Okay, so per question கொடுப்பா, போடுறீங்களா? எனக்கு அதுக்கு முன்னாடி ஜென்ரல் லோடிங் அப்படின்னா என்ன, டிரான்ஸ்வர்ஸ் லோடிங் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஜென்ரல் லோடிங் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு நான் ஜென்ரல் லோடிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன மீனிங்? இல்லை டிரான்ஸ்வர்ஸ் லோடிங் அப்படின்னா என்ன மீனிங்? வெரி குட். ஸோ இப்போ ஜென்ரல் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஜென்ரல் லோடிங்னு வைங்களேன், தட் இஸ் த வேர்ஸ்ட் கேஸ் ஆஃப் லோடிங் தட் ஸ்ட்ரக்சர் கேன் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு இன்க்ளைன்ட் லோட். இப்போ இந்த இன்க்ளைன்ட் லோடை நான் ரிசால்வ் பண்ணால் என்ன வரும்? ஒரு வெர்டிக்கல் லோடு வருமா, ஒரு ஹாரிசான்டல் லோடு வருமா? F and FH, ரைட்? ஸோ இப்போ வெர்டிக்கலாகவும் லோடு அப்ளை பண்ணுறேன், ஹாரிசான்டலாகவும் லோடு அப்ளை பண்ணுறேன். அப்போ வெர்டிக்கல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகும், ஹாரிசான்டல் ரியாக்ஷனும் டெவலப் ஆகுமா? Are you getting my point? So here how many reaction will develop? Horizontal, vertical and moment. Here vertical and horizontal. So this is the general loading. This is transverse loading அப்படினா அதே beam transverse loading na I will apply only the vertical load. Are you getting my point? வெறும் vertical load மட்டும் கொடுத்தனா அதுதான் transverse loading. So vertical load மட்டும் கொடுத்தனா என்ன reaction develop ஆகாதீங்க? Horizontal reaction will be 0. Are you getting my point? இந்த இடத்துல horizontal reaction will be 0. So அப்ப இங்க என்ன மட்டும் தான் டெவலப் ஆகும்? Vertical reaction and moment and vertical reaction. Is it clear? And again எத்தனை ஈக்குவேஷன் இங்க எடுக்கலாம்? இந்த இடத்துல 3 ஈக்குவேஷன் எடுக்கலாம். Summation V0 H0 M0. I am allowed to use all the 3 equations, but in this case I can use only என்னென்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க? V0 M0. I can't use summation H is equal to 0. ஏன்னா horizontal force develop ஆகல. You can use only 2 equations. Okay, with this you can solve that question. And the question கொடுப்பா. Okay, so for general loading find the static indeterminacy of the structure shown in the figure below. This is the figure for the structure. Take down. For the structure shown in the figure below, for the structure
shown in the figure below. Calculate the static indeterminacy for general loading. For general loading. Calculate this. Can you say me what is this? Link. Yeah. இதுக்கு DSI இருக்குமா? DSI இருக்குமா அந்த ஸ்ட்ரக்சருக்கு? ஏன்? ஏன்னா அது பீம். பீம்க்கு DSI என்ன? 0. Yeah. Now solve this question quickly. Say me the answer. இது என்ன சப்போர்ட்? என்ன சப்போர்ட் போட சொல்லுங்க. இது? Yeah. Solve this and say me the answer. கண்டுபிடிச்சு -1 ஜென்ரல் லோடிங் தான். ஜென்ரல் நாட் டிரான்ஸ்வர்ஸ். திஸ் இஸ் ஃபார் ஜென்ரல். கொஷினில் எதுவுமே கொடுக்கலனாலும் நீங்கள் ஜென்ரல் லோடிங் தான் அசியூம் பண்ணணும். புரியுதா? டிரான்ஸ்வர்ஸ் லோடிங் கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக வி ஷுட் ஆல்வேஸ் கால்குலேட் ஃபார் ஜென்ரல் லோடிங். Good. Who is that? The structure is statically determinate. That is correct answer. Okay, listen here. Let this be support A, B, C. A ல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? HA ஜென்ரல் லோடிங் அப்படின்னா இன்க்ளைன் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தமா? இன்க்ளைன் லோட்னா வெர்டிக்கல் லோட் as well as horizontal load, right? So HA will develop and VA will develop. Now come to support B. VB. Now come to support C. So what is the number of unknown? Number of unknown is 4, right? So how many equation we are having in our hand? We can use 3, correct? 3 equation, right? So what is DS? DS is equal to DSE plus DSI minus release, right? So what is the DSI for this beam? 0. The beam la DSI irukuma? Irukadu. Okay, DSI is 0, correct? So what is DSE ma? Number of unknown minus number of equilibrium equation. So DS is equal to DSE is 4 minus 3 4 minus 3 minus இது என்ன மாதிரி? What is this? So linkல எத்தனை force release ஆகும் சொன்னா? 2, right? So 2 is, so 4 minus 3 is 1 minus 2, that is equal to minus 1. Minus 1 is correct. So minus 1 வருது. என்ன மீனிங் இந்த ஸ்ட்ரக்சர்? minus 1 வந்துருச்சு. ஓகே, லீவ் இட். பட் why I am getting minus 1? minus 1 னா என்ன சொல்ல? இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, leave this I can say this question is correct only. ஓகே, பட் minus 1 அப்படினா கான்செப்ஷனலா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? வெரி குட். சி மைனஸ் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன் இல்லை அப்படின்னா, நான் இங்கே வந்து ஹிஞ்சிடு கொடுக்கறதுக்கு பதிலாக ரோலர் கொடுத்துட்டேன். இங்கேயும் லிங்க்கு என்ன ஆகும்? திஸ் வில் மூவ் லைக் திஸ், ரைட்? திஸ் இஸ் லைக் ஐ கேன் எக்ஸ்டெண்ட் திஸ். நான் சொல்றது புரியுதா? தென் நான் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா இது மூவ் ஆகும். Are you getting my point? The structure is unstable. That is why I am getting ds is equal to what? -1. நான் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல hinge support கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைனா either in this support I should have replaced with hinge support. Are you getting my point? So ds வந்து நெகட்டிவ்ல வந்தது அப்படின்னா the structure is unstable. ஓகேவா? உங்களுக்கு எப்படி 0 வந்தது? இல்ல एक्चुअली அவங்க வந்து ஈக்குலிபிரியம் 2 போட்டுட்டாங்க சார். அப்படியா? I hope you got this right. Yeah, ds is -1. This is unstable. Okay, minus ல வந்ததுன்னா structure unstable னு அர்த்தம். Copy this quickly.
எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லைம்மா? அதான் டவுட் இருக்கா? எனி டவுட்? நோ ரைட். சொல்லுங்கம்மா. ஆமாம்மா. எங்கே 2 லிங்க் இருக்குது? இதுதான் லிங்க்குன்னு சொன்னேன்னா. திஸ் இஸ் ஒன் லிங்க். இதுதான் ஒரு லிங்க். மொத்தமாக எத்தனை லிங்க் இருக்குது சொல்லுங்க. இப்போ திஸ் டோட்டல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ஒன் லிங்க். புரியுதா? இந்த ப்ராப்ளம் வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாமா? லிசன் ஹியர். இந்த ப்ராப்ளம் வேற மாதிரி அப்ரோச் பண்ணலாமா? சப்போஸ் உங்களுக்கு லிங்க்ன்ற விஷயமே தெரியல, லிங்க் தெரியாமல் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா இன்டர்னல் ஹிஞ்ச் நாலேஜ் வச்சு? Anyhow, while calculating the vertical reaction, you'll use summation of moment about A is equal to 0, right? While calculating vertical reaction, you'll use summation of MA is 0, right? So you'll use this. Now my question is, listen here. In the question புரிஞ்சதா? அது சால்வ் பண்ணது புரிஞ்ச எல்லாருக்கும். Now my question is, listen to me carefully. லிங்கே நீங்கள் படிக்கல, லிங்க்கும் நான் சொல்லியும் தரல, அப்படி இல்லாமல் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமா இன்டர்னல் ஹிஞ்சை வச்சு, நாலேஜ் வச்சு? எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எஸ், யூஆர் கரெக்ட் ஒன்லி. சேமி கரெக்டு தான்மா. சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். தப்பான என்ன? இப்போ okay, fine. Listen here. You can consider these two supports as internal hinge. So in the internal hinge la எத்தனை மெம்பர் ஜாயின் ஆகுது? 1 2, right? So what is the release in this internal hinge? n minus 1, that is equal to 2 minus 1, that is equal to 1. Correct? Now what is the release in this internal hinge? 1 2. So release is equal to n minus 1, that is equal to 2 minus 1, that is equal to 1. So what is the total release? 1 plus 1, that is equal to 2. இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். Okay, are you getting my point? Okay, take down this additional point. You make note of this. நான் என்ன சொன்னேன் புரிஞ்சதில்லை? Make note of this internal hinge. முடிச்சாச்சு. What is that?